பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காராமல். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் இது புத்தியுள்ள பிள்ளைகள் அறிந்த வாழ்க்கை. நமக்கு 84 பேர் போய் உட்காரணும், வீட்டதையா பேச. என் அப்பா இந்த பூமியில எனக்கு பொக்கிஷத்தை கொடுத்திருக்கிறாரு, புதையில கொடுத்திருக்கிறாரு, நல்ல மண்ணாவை கொடுத்திருக்கிறாரு, நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரு. எனக்கு தாயும் தகப்படும் இதுதான், என்னை காக்கிற வீட்டுத்த தேவனுடைய வார்த்தை இதுதான் என்று புத்தியுள்ள பிள்ளைகள் இதை கொண்டு போயிட்டு சும்மா இருக்கின்ற போது இதுல ஒரு அதிகாரத்தை வாசித்து தியானிக்கிறார்கள். அல்லது முழங்கால் பண்ணிட்டு ஏதோ ஒரு மூலையில ஜெபித்து இருக்கிறார்கள். ஆனா எனக்கு தேவ பிள்ளைகளே, சில பேர் இவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவனுக்கு மறந்துட்டு இங்க வேதத்தின் நாயகன் சொல்றாரு, பாவிகளுடைய வழியில் நடந்துக்கணும், பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்கார்ந்து அந்த வாழ்க்கையை சீர்குலைத்துக் கொண்டது. அதுக்கப்புறம் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் இப்படி இருந்த, ஆண்டவரே இப்படி ஆயிடுச்சேன், இப்படி ஆயிட்டேன், இப்படி இருந்தேன், இப்படி ஆயிடுச்சேன். நாங்க சொன்னது யார்? ஆண்டவரா சொன்னாரு, வாழ்க்கைய சொல்லிச்சு இல்லையா? சிகிச்சை ஆயிட்ட நான் போய் அந்த கூட்டத்தில் உட்கார்ந்து தப்புன்னு உணர்வேன். ஒரு பிரச்சனை வருகின்ற போது இந்த பாழா போன காலு சும்மா இருக்க கூடாதா? ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருந்தா இந்த வம்பெல்லாம் ஏன் வருதுன்னு காலு மேல போடுவேன். இது எனக்கு புத்தி கெட்டு போயிட்டு அவளோட கூட பேசுறதுக்கு போன அந்த சகோதரட்டு கூட கூப்பிடறான்னு நான் போனேன், இவ்வளவு விளைவு வந்துச்சுன்னு முகத்தில் 2 என்ன பேர் புத்தி